கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷருக்கு ப்ரொப்போல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் டெவலப்பர் ரோலுக்கு ஹைரிங்ஸ் விட்டுருக்காங்க ஆஃப் கேம்பஸில். ஸோ அது எந்த ரோல், எந்த பேச்சஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 2025 பேச்சஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் டூ செக் இட் அவுட். ஸோ ரெகுலராக பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாப் ரிலவெண்ட்டான கண்டென்ட்லாம் வந்துட்டுருக்கும். ரீசெண்டாக பாட்காஸ்ட்டும் நம்ம பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாட்காஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ அதுலேருந்து ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வேணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த ஜாப் அண்ட் இது இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது queries இருந்தால் உங்களோட என்னோட 1-to-1 செஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி ப்ரொப்பல்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2025 பேட்ச்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க ஃபுல் டைமாக. ஸோ இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா எப்போ அவங்க அந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/24 ஒரு 5 டேஸ் ஒரு 6 டேஸ்க்கு பிஃபோர் அவங்க இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோல் நேம் அண்ட் ரோல் டைட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பருக்கு தான் இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கில்ஸில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த 4 to 5 ஸ்கில்ஸில் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஃபண்டமெண்டல்ஸில். தென் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. தென் ப்ரோஆக்டிவ் செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புளாக இருக்கணும் நீங்கள். தென் பார்த்தீங்கன்னா குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் இந்த 4 ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும். அந்த பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கிரைட்டீரியா அண்ட் டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓப்பன் டு ஆல் ஸ்பெசிஃபிகேஷன் வித் 60% நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 60% இருந்தால் மட்டும் போதும். வித்தின் 10th 12th யூஜி பிஜி எதில் பண்ணியிருந்தாலும் 60% இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எத்தனை ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்குன்னா மொத்தம் 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இது என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், தென் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும், தென் ஃபைனல் ஆஃப்லைன் இன்டர்வியூ இன் சென்னை ஆஃபீஸ். ஸோ டீட்டெயிலாக இதில் பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட், ப்ரோக்ராமிங் டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் ஆன்லைனில் தான் இருக்கும். ஃபைனல் ரவுண்டு மட்டும் ஆஃப்லைன் இன்டர்வியூ இன் சென்னை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு த எம்ப்ளாய்மெண்ட் பிகின்ஸ் வித் 6 months ஆஃப் மேண்டேட்டரி ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 months ஆஃப் இன்டர்வியூ ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் இவங்க கொடுத்துருக்காங்க. தென் ரெக்கமெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டூ இட் செக் இட் அவுட். தென் ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ட் இன் எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அது என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C++, ஜாவா, சி ஷார்ப் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியண்ட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பேசிக் நாலேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நாலேஜ் ஆஃப் தி காமன் அப்ளிகேஷன், வெப் செக்யூரிட்டி, OWASP வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப் அப்ளிகேஷன்ஸில் காமன் வெப் அப்ளிகேஷன்ஸில் வெப் செக்யூரிட்டியில் உங்களுக்கு OWASP அப்படிங்கிற வல்னரபிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம். தென் ஜாப் என்னென்ன ரெக்கமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்த்தோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி ரெஸ்யூம் மேக் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான டவுட்ஸ் கிளியர் பண்ண தான் நான் இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட கிளாஸை புக் பண்ணிக்கோங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபார்ம் ஃபில்லிங்க்கு வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட ரெஸ்யூம் இருக்குது. ஸோ இந்த அப்லோட ரெஸ்யூம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் உங்களோட ஃபார்ம்ஸே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி ஃபில் ஆயிரும் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறது. அப்படி இல்லை நான் மேனுவலாக என்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் நேம் ஒன்று இருக்கும். இதில் கொடுத்துருக்க எல்லாமே
லைக் மேண்டேட்டரி ஃபீல்டு தான். அதனால் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணி தான் ஆகணும். தென் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேம்க்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த வேல்யூபிளான மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இமெயிலில் மட்டும்தான் உங்களை கம்யூனிகேட்டே அவங்க பண்ண முடியும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ஆப்டிடியூடுக்கான லிங்க், தென் ப்ரோக்ராமிங் கோடிக்கான லிங்க் நீங்கள் அதில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்டுக்கான லிங்க்குமே வந்துட்டு மெயிலுமே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடியில் தான் வரும். அதனால் ஒரு ப்ரொஃபஷனலான மெயில் ஐடியில் கிளியர் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் டிகிரியில் நீங்கள் வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, பேச்சுலர்ஸா, மாஸ்டர்ஸா, ஸோ டாக்டரேட்டா, டிப்ளமோவா என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் டிகிரி இப்போ யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் பிஜி பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட பிஜி காலேஜ் நேமை நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷருக்கு தான், அது 2025 பேட்ச்க்கு தான். அதனால் நீங்கள் வந்து 0ன்னு போட்டுக்கோங்க, அப்படி இல்லை ஃப்ரெஷர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேயும் ஃப்ரெஷர்னே போட்டுக்கோங்க. தென் நோட்டீஸ் பீரியட் 2025 பேட்ச் வந்து இப்போ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி கேண்டிடேட்டாக தான் இருப்பீங்க. அதனால் நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கோங்க. தென் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லை உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியுமோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ அபவுட் திஸ் ஜாப், உங்களுக்கு எப்படி இந்த ஜாபை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியுமோ, லைக் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க, ஸோ அது எப்படி தெரியுமோ அப்படி கேட்டிருக்கோங்க. இல்லைனா வேறு ஏதாவது ரெஃபரல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்த எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி மேலே ரெஸ்யூம் அட்டாச் பண்ணியிருப்பீங்க, அதனால் ஒன்று தடவை அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி அட்டாச் பண்ணலைன்னா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஃபைனலாக கீழே ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கலாம். தென் கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேப்சாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூபிளான இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி கேப்சா தெரியலனா நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்தடுத்த கேப்சாக்கு போயிட்டு நீங்கள் அந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்க டேட்டாபேஸில் மூவ் ஆயிருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு. இல்லை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு மெயில் பண்ணாலும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2025 பேட்ச் பீப்புள்ஸ். ஸோ இது வந்து 2024 பேட்சுக்கு கிடையாது, 2023 பேட்சுக்கும் கிடையாது, 2025 பேட்ச்க்கு மட்டும் தான் அப்படின்னு டீட்டெயிலாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2025 பேட்சஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு இன்னும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது, கண்டிப்பாக இது எனக்கு சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் அப்படி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான queries நீங்கள் வந்து worry பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.